ஹலோ மாணவர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். தமிழில் பங்கீட்டு விதி. எல்லோரும் எழுதிக்கோங்க. A cross B plus C is equal to AB plus AC. எல்லோரும் எழுதிக்கிட்டிங்களா? ஆமாம், இது ரியல் லைஃப்பில் எங்கே யூஸ் ஆகுது? A cross B plus C is equal to AB plus AC. ஒன்றும் புரியல. என்னப்பாங்க சத்தம் புரியலையா? சரி, இது ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது A cross B plus C is equal to AB plus AC எங்கே ரியல் லைஃப்பில் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க. சரி, நேற்று நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் 2 புத்தகம் வாங்கினேன். ஒன்று பார்த்திங்கன்னா கலாம் சார் புத்தகம், அதனுடைய விலை 60 ரூபான்னு இருந்தது. அதுக்கு அடுத்தது சுவாமி விவேகானந்தர் புத்தகம், அதனுடைய விலை 40 ரூபான்னு இருந்தது. ரெண்டுத்தையும் கூட்டினா 100 ரூபா. சரி, உடனே நான் கடைக்காரர்கிட்ட கேட்டேன், சார் ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னோடனே அவரும் டிஸ்கவுண்ட்டு 10% கொடுத்தாரு, அதாவது தள்ளுபடி 10%. உடனே நான் மனக்கணக்கு போட்டேன். 60 ரூபா புத்தகத்துக்கு 10%னா 60 × 10/100, அப்போ 6 ரூபா ஒரு புத்தகத்தினுடைய தள்ளுபடி. அடுத்தது 40 ரூபா புத்தகத்துக்கு 40 × 10/100 4 ரூபா கிடைக்குது. அப்போது 2 புத்தகத்துக்கும் உடைய தள்ளுபடி பார்த்திங்கன்னா 6 + 4 10 ரூபா கழியுது. அப்போது 100 ரூபாய்க்கு நம்ம 10 ரூபா கழிச்சா 90 ரூபா கொடுத்தா போதும் கடைக்காரர். உடனே கடைக்காரர் என்கிட்ட பில் கொடுத்தாரு. அதில் பார்த்தா 60 + 40 100 கூட்டி அதுக்கு 10% பார்க்கும்போது 100 × 10/100 அதே 10 ரூபா கிடைக்குது. நான் நினைத்த விடையும் 10, அவர் போட்ட விடையும் 10. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தனித்தனியாக புத்தகத்துக்கு எடுத்த டிஸ்கவுண்ட்டு, அவர் ஒட்டுமொத்த புத்தகத்துக்கும் என்ன பண்ணார், டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சார். இது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் எங்கே யூஸ் ஆகுதுன்னு தானே கேட்குறீங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ A × B plus C is equal to AB plus AC. இப்போ A என்பது 1/10. எப்படி வந்துச்சு? A என்பது சதவீதம், 10% இல்லையா? 10/100 1/10 எழுதுகிறோம். B plus C, B என்பது 60 ரூபா புத்தகம், C என்பது 40 ரூபா புத்தகம். அப்போ A × B plus C is equal to AB plus AC. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் என்ன கிடைக்குது? 1/10 × 60 + 40. ரைட் சைடில் பாருங்களேன், A 1/10 × 60 ப்ளஸ் A வந்து 1/10 × 40. அங்கேயும் அதே பாருங்களேன், 10 rupees கிடைக்குது. லெஃப்ட் சைட்லேயும் 10 rupees கிடைக்குது, ரைட் சைட்லேயும் 10 rupees கிடைக்குது. அப்போது இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த பங்கீட்டு விதி A × B plus C is equal to AB plus AC நம்ம ரியல் லைஃப்லேயும் ஒத்து போகுது இல்லையா? நம்ம ரியல் லைஃப்லேயும் நம்ம இதை பயன்படுத்தலாம். நன்றி மாணவர்களே, மீண்டும் புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.